ஆக்சுவலாக இட் ஸ்டார்டட் வித் அஜித் சார். ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவர் தான் என்னை வந்து இயக்குனர் ஆக்குனது. ஸோ டுடே ஐ எம் சம்மன் பிகாஸ் ஆஃப் ஹிம். அவர் இல்லாமல் எஸ்ஜே சூர்யா இல்லை இல்லையா? ஏன்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன், ஓரளவுக்கு எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா, அப்போ வந்து என்னை பார்த்தாலே யாருக்குமே வந்து மதிக்கத்தக்க லுக்கில் நான் இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட லுக்கில் இருக்கும் பொழுதும் அஜித் சார் வந்து என்னை வந்து கூப்பிட்டு எனக்குள்ளே இருக்க திறமையை மதித்து எனக்கு வந்து ஒரு இயக்குனராக சான்ஸ் கொடுத்தார் இல்லையா? அதனால தான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கிறேன். அதுதான் டெஃபினட்டாக. ஸோ இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் தேர். அதுக்கப்புறம் குஷி, அப்படி இப்போ தெலுங்கு குஷி, ஹிந்தி குஷி அப்படி போச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு பேரடைம் ஷிஃப்ட் நடக்கிற மாதிரி இருக்குது. அப்பப்போ சினிமாவில் இது நடக்கும். இயக்குனர்கள் நடிகர்கள் ஆவாங்க, நடிகர்கள் இயக்குனர்கள் ஆவாங்க, ரெண்டுமே இங்கே நடக்குது. இப்போ சின்ன எக்ஸாம்பிள், நான் நடிகனாக தான் வந்தேன். ஆனால் எங்களுக்கு இயக்குனர் நடிகர் ஆகவே இல்லை. எனக்கு எஸ்ஜே சூர்யா படத்தில் ஒரு நாட்டினஸ் இருக்கும்ல, அதை வேற யாராலையும் ரீப்ளேஸே பண்ண முடியும். ரைட்டு தானே? இருக்குது, ஆனால் இல்லை. இந்த ஒரு நாட்டினஸ் இருக்குல்ல, இதை எஸ்ஜே சூர்யாங்கிற ஒரு டைரக்டர் தான் எனக்கு கொடுக்க முடியும். இப்படி நல்ல நல்ல இயக்குனர்கள்லாம் சினிமாவில் ஆக்டிங்க்கு போகிறாங்க ஒரு பக்கம், அதே நேரம் நடிகர்கள் இயக்குனர்களாகவும் வர்றாங்க. இந்த ஷிஃப்ட் வந்து சினிமாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை அப்படி இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பிடிக்குதோ அதை பண்ணுறோம் சார். இப்போ வந்து நான் நடிகனா அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. ரொம்ப நாள் நான் இப்படியே வில்லனாகவே சுற்றிட்டு இருக்க முடியாது, அதுக்கு நான் வரல. ஓகேயா? ஸோ அந்த தருணம் வந்து பக்கத்தில் நெருங்கிடுச்சு. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கில்லர்னு ஒரு படத்தை நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட டைரக்ஷனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு நல்ல தீனியாக இருக்கும். ஓகே, திரும்ப அந்த இடம் வந்துடும். ஆக்சுவலாக இட் ஸ்டார்டட் வித் அஜித் சார். ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவர் தான் என்னை வந்து இயக்குனர் ஆக்குனது. ஸோ டுடே ஐ எம் சம்மன் பிகாஸ் ஆஃப் ஹிம். அவர் இல்லாமல் எஸ்ஜே சூர்யா இல்லை இல்லையா? ஏன்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன், ஓரளவுக்கு எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா, அப்போ வந்து என்னை பார்த்தாலே யாருக்குமே வந்து மதிக்கத்தக்க லுக்கில் நான் இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட லுக்கில் இருக்கும் பொழுதும் அஜித் சார் வந்து என்னை வந்து கூப்பிட்டு எனக்குள்ளே இருக்க திறமையை மதித்து எனக்கு வந்து ஒரு இயக்குனராக சான்ஸ் கொடுத்தார் இல்லையா? அதனால தான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கிறேன். அதுதான் டெஃபினட்டாக. ஸோ இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் தேர். அதுக்கப்புறம் குஷி, அப்படி இப்போ தெலுங்கு குஷி, ஹிந்தி குஷி அப்படி போச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு பேரடைம் ஷிஃப்ட் நடக்கிற மாதிரி இருக்குது. அப்பப்போ சினிமாவில் இது நடக்கும். இயக்குனர்கள் நடிகர்கள் ஆவாங்க, நடிகர்கள் இயக்குனர்கள் ஆவாங்க, ரெண்டுமே இங்கே நடக்குது. இப்போ சின்ன எக்ஸாம்பிள், நான் நடிகனாக தான் வந்தேன். ஆனால் எங்களுக்கு இயக்குனர் நடிகர் ஆகவே இல்லை. எனக்கு எஸ்ஜே சூர்யா படத்தில் ஒரு நாட்டினஸ் இருக்கும்ல, அதை வேற யாராலையும் ரீப்ளேஸே பண்ண முடியும். ரைட்டு தானே? இருக்குது, ஆனால் இல்லை. இந்த ஒரு நாட்டினஸ் இருக்குல்ல, இதை எஸ்ஜே சூர்யாங்கிற ஒரு டைரக்டர் தான் எனக்கு கொடுக்க முடியும். இப்படி நல்ல நல்ல இயக்குனர்கள்லாம் சினிமாவில் ஆக்டிங்க்கு போகிறாங்க ஒரு பக்கம், அதே நேரம் நடிகர்கள் இயக்குனர்களாகவும் வர்றாங்க. இந்த ஷிஃப்ட் வந்து சினிமாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்?